திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய தொழில்முறை வாஸ்து வகுப்புல வாஸ்து அப்படிங்கிறது ஒரு நவீன வளர்ச்சி. கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நவீன வளர்ச்சி. ஜோதிடம் வாஸ்து ரெண்டுமே நம்ம சொல்லலாம். அது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஒரு நல்ல எல்லா பேத்துக்கும் அந்த வாஸ்து ஜோதிடத்து மேல ஒரு நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது வந்திருக்கு. எல்லாரும் இன்னைக்கு இந்த ஆன்லைன் வகுப்புல வீட்டில இருந்தே படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது, வீட்டில் எது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தவறு, எப்படி இருந்தால் சரி, தவறுதலா இருக்கும் பட்சத்தில் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப ஒரு வாஸ்து ஜோதிடம் என்பது நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். எல்லாருக்கும் தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், புதன்கிறது குரு, குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். ஆனா அந்த வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது என்றால் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களினால் செயல்படுவது வாஸ்து. அப்ப ஒரு இடத்துல பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து, நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ரெண்டும் எந்த இடத்துல இணைய போகுது, ரெண்டு எந்த இடத்துல இணைவதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வகுப்பை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது, எந்த இடத்தில், அதாவது வாஸ்துனா வேற எதுவுமே இல்லை சார். யாரால எங்கெங்க அமர வைக்கணும், அதுதான் வாஸ்து, வேற எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல இன்ஜினியரிங் படித்த மாணவரை ஒரு கட்டிட தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் கொண்டு போய் அந்த இடத்துல விடுறப்ப அந்த வேலை அப்படிங்கிறது 100% பெர்ஃபெக்டா இருக்கும். அவரும் அது சரியா செய்ய முடியும். ஏன்னா அதை பத்தியான நாலேஜ் அவருக்கு இருக்கு, அந்த இடத்துடைய புரிதல் அவருக்கு இருக்கு. அதே ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு மாணவரை ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விடுறப்பையும் சரி, ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறப்பையும் சரி, அவர் சரியா அவருடைய வேலையை அவர் செய்ய முடியும். மாறாக அப்படியே மாத்தி எம்பிபிஎஸ் படிச்சவரை கட்டடத்துறையில சிவில் இன்ஜினியரிங் படிச்சவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் விட்டா எப்படி அந்த வேலை இருக்கும்? அப்ப யார எங்க எங்க அமர வைக்கணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம ஒரு வீடு அப்படின்னா ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒரு உயிர் வாழ முடியும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயம் எந்த இடத்தில் சரியாக இருக்கிறதோ, எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல உயிர் வாழலாம். மாற்று கருத்தே கிடையாது. இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இந்த பூமியில நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் இங்க இருக்கு. அதனாலதான் இந்த பூமியில உயிர் வாழும். அப்ப எங்கெங்க எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் உள்ளதோ அந்த ஒரு உயிரின வாழ முடியும் ஒரு விஷயம். அப்ப இந்த 5 விஷயங்கள் இருக்கிற இடத்துல உயிர் வாழலாம். ஆனா இந்த 5 விஷயத்தையும் சரியாக பயன்படுத்தும் பொழுது நீருக்குரிய இடத்தில் நீரையும், நெருப்புக்குரிய இடத்தில் நெருப்பையும், நிலத்துக்குரிய இடத்தில் நிலத்தையும், காற்றுக்குரிய இடத்தில் காற்றையும், ஆகாயத்துக்குரிய இடத்தில் ஆகாயத்தையும் சரியாக நம்ம அமைக்கும் பொழுது வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம் என்றால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம்னு அர்த்தம், எந்த ஒரு விஷயம். அப்ப அதை எவ்வாறு சரியாக அவரவர் இடத்தில் அவரவர்களை அமர வைப்பது, வேற ஒண்ணுமே நம்ம புதுசா கண்டுபிடிச்செல்லாம் சொல்ல போறது. யார் எங்க எங்க இருக்கணும், நீ இங்கதான் இருக்கணும், நீ இங்கதான் இருக்கணும், நீ இங்கதான் இருக்கணும், அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம பண்ண போறோம். அப்ப இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இந்த பூமி வட்ட வடிவில் இருக்கு. இந்த பிரபஞ்சம் இவ்வாறுதான் இருக்கு. பிரபஞ்சம்னா பூமி, இந்த பூமி இவ்வாறுதான் இருக்கு. இதுல மேல இருக்கிற இந்த திசைக்கு பேரு வடக்கு திசை, கீழே இருக்க இந்த திசைக்கு பேரு தெற்கு திசை. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற இந்த திசைக்கு பேரு கிழக்கு திசை, இந்த திசைக்கு பேரு மேற்கு திசை. ஒரு வாஸ்து நிபுணருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா திசை.
எது எந்த திசைன்னு தெரியாம நம்ம ஒரு வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்து நம்மளால தோத்து போயிடறாங்க. அப்ப ஒரு இடத்துல ஒரு திசை காட்டும் கருவியை வச்சு இது வடக்கு திசையா அல்லது கிழக்கு திசை, சும்மா பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. திசை காட்டும் கருவியை வைத்து சரியாக ஒரு திசையை முடிவு செய்யும். அப்ப இந்த இதுல 4 திசைகள்னு சொல்லியிருக்கோம். இதுல பாருங்க, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை, வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை, இதற்கு பெயர் வடகிழக்கு திசைன்னு அர்த்தம். இந்த மூளைய நம்ம ஈசானிய மூளை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் தென் கிழக்கு திசை. இந்த மூளைய நம்ம அக்னி மூளை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் தென் மேற்கு திசை. இத நம்ம நிருதி மூலைன்னு சொல்லுவோம். சில ஊர்ல கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடமேற்கு திசை. இத வாயு மூலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய பூமி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு மூலையில, ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு மூலையில 23.30 டிகிரி, 23.30 டிகிரி பள்ளமாக இப்படி சாஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சமே நேரா இல்ல, ஒன் சைடு சாஞ்சிட்டு இருக்கு. எவ்வாறு அப்படின்னா 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில சாஞ்சு. அப்ப ஒரு திசை ஒரு இடத்துல சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடம் நேச்சுராவே பள்ளமாயிடும். அப்ப இந்த இடத்தை பொதுவாக பள்ளம்னு சொல்றோம். அப்ப அதற்கு நேர் எதிராக இருக்கிறது, ஒரு திசை பள்ளமா இருக்குன்னா அதற்கு நேர் எதிராக இருக்கிற திசை அப்படியே மேடா இருக்கும். அது இயற்கையோட நீர். அப்ப இந்த தென்மேற்கு திசைய மேட்டு பகுதின்னு சொல்றோம். ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கு, சாஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றேன். அப்ப எந்த ஒரு திசை பள்ளமாக இருக்கிறதோ அந்த பள்ளத்தை நோக்கி இந்த பஞ்ச பூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயத்துல நீருக்குரிய தன்மை என்னன்னா மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடிய தன்மை. மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியதுதான் இந்த நீர். அப்போ மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி இந்த நீரானது பாய்ந்தோடுகிறது அப்படின்றப்ப எந்த இடத்தில் நீரானது பாய்ந்தோடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த இடத்தில் நீரானது பாய்ந்தோடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக. அப்ப அந்த மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடும் பொழுது அந்த பள்ளம்னு சொல்லக்கூடிய பகுதியில நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் ஒரு இடத்தில் அதிகமாக இருந்தால் அந்த இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட போரோ, கிணறோ, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை வைக்கும் பொழுது வாஸ்து ரீதியாக நம்ம ஜெயிச்சிடணும். அதனாலதான் இந்த வடகிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலைய நம்ம நீருக்குரிய மூளை அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. முதலே சொல்லியிருக்கோம், இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது மொத்தம் 360 டிகிரியில 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமாக இருக்கு. அப்ப வடகிழக்கு திசையில பள்ளமாக இருக்கும் பொழுது ஒரு திசையில ஒரு பள்ளமா அப்படின்னு இருந்துட்டாவே இந்த பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயத்துல இந்த நீரானது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடிய தன்மை இருக்கும்.
அப்ப எந்த இடத்தில் நீரானது பாய்ந்தோடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதுல மாற்று கருத்து. அப்ப நீர் வளம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது, போரோ கிணறோ தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக ஜெயிச்சிடும். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் கடன் கேட்டா அவன் கடன் கிடைக்கும். பணம் இல்லாதவன் போய் கடன் கேட்டா எப்படி கடன் கிடைக்கும்? அப்ப நீர் இருக்கிற இடத்துல நம்ம நீரானது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பஞ்சபூத ரீதியா நம்ம ஜெயிச்சோம். அதனாலதான் இது நீருக்குரிய இடம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த நீருக்கும் நிலத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஏன்னா இந்த பகுதி பள்ளம், வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை பள்ளம். அப்ப அந்த வடகிழக்கு மூலை பள்ளம் ஆயிட்டா அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு மூலை மேட்டு பகுதியில் முதலே. அப்ப மேட்டு பகுதியில் இருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்துடும். எப்பயுமே நம்ம வீடு அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னா பள்ளத்துல போய் வீடு கட்டக்கூடாது. மேட்டு பகுதியில தான் வீடு கட்டணும். பள்ளத்துல வீடு கட்டிட்டு என்ன ஆயிடும்? தண்ணி நம்மளே சூழ்ந்துடும். அப்ப பள்ளத்துல எப்பயுமே வீடு கட்டக்கூடாது. உயரமான பகுதியில தான் வீடு கட்டணும். அப்ப இந்த இடத்துல பள்ளமான பகுதி வடகிழக்கு, உயரமான பகுதி தென்மேற்கு. அதுதான் தென்மேற்கு மூலை மேட்டு பகுதி. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல மேட்டு பகுதி எதை குறிக்கிறதுனா நிலத்தை குறிப்பதுதான் மேட்டு. அப்ப வடகிழக்கு மூலை நீரை குறிக்கிறது, தென்மேற்கு மூலை நிலத்தை குறிக்கிறது. அப்ப நிலத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு மூலை. அப்ப ஒரு இடத்துல நீருக்குரிய இடம் வடகிழக்காகவும் நிலத்திற்குரிய இடம் தென்மேற்காகவும் நம்ம சொல்றோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி இந்த நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது இருந்துச்சோ அதே போல காற்றுக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் உண்டு. காற்று இருந்தால் மட்டுமே நெருப்பு அப்படிங்கிறது இருக்கும். காற்று இல்லாத இடத்தில் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் எவ்வாறு நிலத்திற்கும் நீருக்கும் தொடர்பு உண்டோ அதே போல காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு நேர் எதிர் திசை உண்ட தொடர்பு அப்படிங்கிறது. அப்ப நெருப்புக்குரிய திசை அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்றோம்னா இந்த தென்கிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய அக்னி மூலை அப்படிங்கிறது நெருப்புக்குரிய இடம். அதே மாதிரி அதற்கு நேர் எதிரான வடமேற்கு மூலையான வாயு மூலை காற்றுக்குரிய இடம். அப்ப நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற ஒரு 4 விஷயங்கள்ல பஞ்சபூதங்கள்ல 4 விஷயங்களை இப்ப நம்ம பார்ப்போம். நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களை இப்ப பார்ப்போம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போனோம். அதுதான் இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீருக்குரிய இடம் வாயு மூலை, நெருப்புக்குரிய இடம் அக்னி மூலை, நிலத்திற்குரிய இடம் நிருதி மூலை, காற்றுக்குரிய இடம் வாயு மூலைன்னு சொல்லி. ஆனா அந்த ஆகாயத்திற்குரிய இடம் எது அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆகாயத்துக்குரிய திசை எது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆகாயம் ஆகாயம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயத்திற்கும் தலைவன் ஆகாயம். நீர், நெருப்பு, நிலம், காற்றுன்னு சொல்லக்கூடிய 4 விஷயத்திற்கும் 4 தத்துவத்திற்கும் நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், நிலம் தத்துவம், காற்று தத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த 4 தத்துவத்திற்கும் தலைவன் ஆகாயம். அப்ப இந்த தலைவன் என்ன செய்வார்னா ஒரு இடத்துல டீம் லீடர் அப்படிங்கிறது என்ன செய்வார்னா தன்னுடைய டீம் மெம்பர்ஸை பாதுகாப்பார். தலைவன் குடும்ப தலைவன் இருக்கார். குடும்ப தலைவன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை வெளியில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம உள்ள பாதுகாப்பு. அவரோட வேலையே அதுதான். அப்ப இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக உள்ள ஆகாயம் வெளியில் இருந்து இந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்றுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஒரு வேலை செய்யுது. அது எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இடம் சார். இது வடக்கு திசை, தெற்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை. இது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு திசை ஈசானிய மூலைன்னு சொல்றோம். சில ஊர்ல இதை சனி மூலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென்கிழக்கு திசை, இது அக்னி மூலைன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இது தென்மேற்கு மூலை, இது நிருதி மூலைன்னு சொல்லுவாங்க. வடக்கு மேற்கும் சந்திக்கிற இந்த மூலை வாயு மூலை. இந்த வாயு மூலைய வடமேற்கு மூலைய வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதாயத்துக்குரிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இது வீட்டுடைய காம்பவுண்ட் சார். வீட்டுடைய காம்பவுண்ட், ஒரு வீட்டுடைய இடத்துடைய காம்பவுண்ட், சுற்றுச்சுவர். அப்ப அந்த வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் வீடுன்னு வச்சுக்கோங்க சார். இது வீடு சார், இது காம்பவுண்ட். இது வந்து இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. வீட்டுக்குள்ளேயும் செயல்படாது, நம்மளுடைய காம்பவுண்டுக்கு வெளியிலேயும் செயல்படாது. வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. சார் அப்படி இது என்ன சார் செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது வீட்டிற்கு வெளியில் இருந்து இந்த வீட்டிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல், அதாவது எதான நீரால, நெருப்பால, நிலத்தால, காற்றால எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பது அப்படிங்கிறது இந்த ஆகாயத்துக்குரிய வேலை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார். இப்படி ஒரு ரோடு போகுது சார். இது முதல்ல சொல்லியிருக்கோம், இது வந்து தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது வடக்கு திசை, இது மேற்கு திசை. இதுல இப்படி 3 பிளாட் இருக்கு சார். 1ஆம் நம்பர் பிளாட், 2, 3ன்னு 3 பிளாட் இருக்கு. 3 பிளாட் தனித்தனியான பிளாட். இதுல 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்க இந்த இடத்துல வீடு கட்டிப்பாங்க. 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க இந்த இடத்துல வீடு கட்டிப்பாங்க. 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்க இந்த இடத்துல வீடு கட்டிப்பாங்க. 3 பேருமே காம்பவுண்ட் வால் கட்டல, நல்லா பார்த்துக்கணும். 3 பேருமே காம்பவுண்ட் வால்லாம் கட்டல. ஆனா இப்படி வீடு அப்படிங்கிறது இப்படி கட்டியிருக்காங்க. இதுல முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்ப ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலைக்கு பேர் வடகிழக்கு மூலைன்னு. அப்ப வடகிழக்கு மூலையில தான் இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தோம். என்ன பார்த்தோம், வடகிழக்கு மூலையில தான் நீர் தத்துவம் செயல்படும். அந்த நீர் தத்துவம் செயல்படுற இடத்துல போரோ, கிணறோ, தண்ணி தொட்டி, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கலாம்னு நம்ம பேசணும் வடகிழக்கு மூலையில. ஏன்னா நீர் தத்துவத்துக்குரிய இடம். அப்ப வடகிழக்கு மூலையில நீருக்குரிய அனைத்தும் போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த அனைத்து விஷயங்களும், நீருக்குரிய விஷயங்களும் அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பேசணும். அப்ப இந்த வீட்டுக்காரவங்க, இந்த இடத்துக்காரவங்க போர் போடணும், 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இந்த இடத்துல போர் போடுவாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு அதே வடகிழக்கு மூலை ஒரு விஷயம். 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போர் போடணும்னா அவங்களோட இடம் இதுதான், இதுதான் அவங்களோட இடம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இதுதான் வடகிழக்கு மூலை. அப்ப இங்க போர் போடுவாங்க. 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இங்க போர் போடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இதுதான் வடகிழக்கு மூலை. அப்ப அவங்கவுங்க வாஸ்துப்படி சரியான இடத்துல ஒரு போர் அப்படிங்கிறது போடணும்னா அவங்கவுங்க இடத்துடைய வடகிழக்கு மூலையில சரியான இடத்துல போர் போடுவாங்க. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. இப்ப இதுல என்னால என்ன சார் இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க வடகிழக்கு மூலை ஈசானிய மூலையில போர் போட்டுருக்காங்க ஒரு விஷயம். 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க அவங்களுக்கு ஈசானியத்துல போட்டுருக்காங்க. ஆனா 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க போரு 1ஆம் நம்பர்காரவங்க, 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலையில அமையும். நல்லா பாருங்க, 1ஆம் நம்பர்காரவங்க 2ஆம் நம்பருக்கு இந்த பிளாட் ஓகே கரெக்டா ஈசானிய மூலையில போட்டிருக்காங்க. ஆனா இங்க போட்டிருக்க போரு இந்த 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலையில அமையும். வாயு மூலைங்கிறது காற்றுக்குரிய மூலைன்னு இப்பதான் நம்ம பார்க்கணும். அப்ப அங்க நீர் சம்பந்தப்பட்டதை கொண்டு போய் வைக்கலாமானா போரை போடக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல போடக்கூடாது.
இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் நம்ம இடம் சார், என்னோட இடம் சார், தப்பா போர் போட்டேன், தப்பா போற போட்டேன். இந்த போர்னால எனக்கு ஒரு பல சிக்கல்கள்லாம் வருது. தண்ணி கூட காசு போட்டு வாங்கிக்கிறேன் சார், இந்த இடத்துல போர் வேணாம் சார், டக்குனு க்ளோஸ் பண்ணலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனோட போரை போய் எனக்கு பிரச்சனை வருதுன்னு போய் மூட முடியுமா சார்? கண்டிப்பா மூட முடியாது. ஏன்னா அவரு சரியா தான் போட்டிருக்காரு, நமக்கு தான் அது பிரச்சனை. அப்ப இது மாதிரி வெளியில இருந்து வர்ற பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது நம்ம இடத்திலேயே தப்பா ஒரு இடத்துல போற போட்டிருக்கோம், அப்படி வர்ற இடத்துல பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது நீங்க கட்டிட்டீங்கன்னா, இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டிட்டீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் வால் கட்டினதுக்கு அப்புறம் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யுதுன்னா, இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது என்னென்ன வேலை செய்யும்னா, வீட்டிற்கு வெளியில் உள்ள நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எதுவாக நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப அந்த இடத்துலதான் இந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யும். எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த வீட்டுல எல்லாம் காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைக்கலையோ, இந்த காம்பவுண்ட் வாலுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வாலுங்கிறது ஒரு அடியாவது வீட்டை சுத்தி வரணும். ஒரு அடியாவது வீட்டை சுத்தி வர்ற மாதிரி கேப் இருக்கணும். வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் கேப்புங்கிறது வீட்டை சுத்தி வர்ற மாதிரி இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சார் நான் வந்து கம்பி வேலி போட்டிருக்கேன் சார், எது சார் காம்பவுண்ட்ல வருமா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் புரிதலுக்காக சொல்றேன். இந்த பஞ்சபூதங்களுக்காகத்தான் நம்ம வந்து காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைக்கிறோம். ஏன்னா ஆகாய தத்துவத்தை அந்த இடத்துல வேலை செய்ய வைக்கணும். அப்ப பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நீர் ஒரு காம்பவுண்ட் வால் அமைக்கிறோம். அது எந்த காம்பவுண்ட் வாலா வேணா இருக்கட்டும். இந்த சைடுல இருந்து தண்ணியை ஊத்துனா அது அந்த சைடு வரக்கூடாது. இந்த சைடு இருந்து நெருப்பை ஃபயர் பண்ணா அது அந்த சைடு வரக்கூடாது. இந்த சைடுல இருந்து காத்த ஏற நம்ம பிரஸ் பண்ணா அது அந்த சைடு வரக்கூடாது. அப்ப இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் வேலை செய்யும். சும்மா நம்ம காம்பவுண்ட் வால் அமைக்கிறோம்னு சொல்லிட்டு கம்பி வேலி போட்டோம்னா அது காம்பவுண்ட் வால் கணக்குல கிடையாது. காம்பவுண்ட் வாலுங்கிறது இப்ப நான் சொன்ன விஷயமா செஞ்சோம்னா அது வரக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? செவுத்துல கட்டணும் அல்லது ரெடிமேட் இதா இருக்கா, ஏதோ ஒண்ணு இதுல வேணா பண்ணுங்க. ஆனா நான் சொன்ன விஷயம்லாம் தண்ணியை இந்த பக்கம் ஊத்துனா சைடு வரக்கூடாது, நெருப்பை ஃபயர் பண்ணா அது வரக்கூடாது, காற்றை ஸ்ப்ரே பண்ணா வரும். அப்ப இது மாதிரியான இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யும். இந்த ஆகாய தத்துவம் வேலை செஞ்சிச்சுனாவே வீட்டுல வெளியில இருந்து எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வராது. இது முழுக்க முழுக்க வீட்டை சுத்தி வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் வேணும். பக்கத்து வீட்டோட சேர்ந்து ஒரு நாள் கட்டுறது, காம்பவுண்ட் வால் செவரே இல்லாம ஒரு வீட்டோட போய் ஜாயின் பண்ணிடுறது, 3 பக்கம் விட்டு இருந்துகிட்டு ஒரு பக்கம் இல்லாம இருக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பா அந்த இடத்துல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. கண்டிப்பா அதனால பிரச்சனை வரும். இப்ப வரையும் நடந்த ஒரு விஷயங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ வரை நடந்த விஷயங்கள்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இருந்தாலும் சொல்லுங்க, பேசலாம். எல்லாரும் புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வர்றேங்கிற விஷயம் புரியுதுங்களா? சார் நல்லா புரியுது சார், ஒன்றும் ப்ராப்ளம், நல்லா புரியுது. ஓகே, வேற யாராவது வாங்க. சார் அப்படி மாத்தி போட்டா என்ன சார் ஆகும்? புரியல சார். இப்போ வந்து அவங்க வந்து வடகிழக்கு மூலையில போர் போட்டிருக்காங்க, ஓகே இன்னொருத்தவங்களுக்கு வந்து வடமேற்கு பகுதியில அவங்களுக்கு போர் அமைஞ்சிருச்சு. ஓகே. அப்படி போரை வந்து அப்ப அந்த இடத்துல வடமேற்கு மூலை அப்படிங்கிறது வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் சார். வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இல்ல சார், காமனா என்ன என்ன ஆகும் அந்த வீட்டுல? இப்போ வந்து காமன் ஆகாய தத்துவம் தடைப்பட்டா அங்க என்ன ஆகும்? என்ன பிரச்சனை வரும்? அதைத்தான் சார் சொன்னேன். இப்ப ஆகாய தத்துவம் எந்த இடத்துல தடைப்படுதோ அந்த இடத்துல அந்த திசை பாதிக்கப்படும் இப்பதானே சொன்னேன். இப்ப வடமேற்கு மூலையில போற போட்டாங்க, சார், திசை அல்லது வடமேற்கு மூலை பாதிக்கப்படுறது பக்கத்துல இருக்கு, காமனாவே அந்த ஒரு திசை பாதிக்கப்படுகிறது. அதான் திசை பாதிக்கப்படுது சார். பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? அந்த வீட்டுல குடியிருக்க முடியாதா? சார் வடமேற்கு திசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் என்னென்ன பிரச்சனை வரும்னு கொடுப்பேன்னு சொல்றேன் நான். ஓ, பின்னாடி சொல்றீங்களா? ஆமா ஆமா. வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் நம்ம ஒரு வகுப்பு ஆல்ரெடி நீங்க வகுப்புல படிச்சிருப்பீங்களா சார்? உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். பார்த்திபன் சார் தானே பேசுறது? ஆமா சார். உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேனா இல்லையா சார்? கொடுத்துருக்கீங்க சார். அதுதான் சார், அந்த பிரச்சனை தான் சார் வரும். ஓகே.
அடுத்து வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க வசந்தி மேடம், பேசுங்க மேடம். சார் இப்ப சென்னையில எல்லாம் சுவரை ஒட்டி ஒட்டி காம்பவுண்ட் இது பண்றாங்க. அதான் அப்ப மேடம், அது தவறுதான் சொல்றேன். அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இடம் அது நம்ம இருக்கிறதுக்காக, இடம் கம்மியா இருக்குன்றதுக்காக வாஸ்து ரீதியா நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னா அதை நமக்கு தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும். அது நம்ம அவங்க கிட்ட சொல்ல முடியாதே. நம்ம பாதிக்கிறோம்னா அவங்கள நம்ம எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? முடியாது. நம்ம அது நம்ம தானே காம்பவுண்ட் கட்டிட்டோம்னா நமக்கு என்ன பாதிப்பு மேடம்? நம்ம காம்பவுண்ட் வால் கட்டிட்டோம் நமக்கு என்ன பாதிப்பு? நம்ம சார் அவங்க காம்பவுண்ட் கேட்கறது சார். ஓகே, அது ரெண்டு என்ன வீடுமே பண்றது? பக்கத்துல இருக்க வீடு, ரெண்டு வீடுமே காம்பவுண்டோட கட்டியிருக்காங்க சார். ஆனா Okay. ரெண்டு வீட்டோட காம்பவுண்ட் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அவங்க. காம்பவுண்ட் வாலோட ஓட்டினா பிரச்சனை கிடையாது சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த காம்பவுண்ட் வால் 2 பேத்துக்கும் பொது சுவர், இந்த காம்பவுண்ட் அது வால் ஒண்ணும் 2 பிரச்சனை பேத்துக்கும் பொது சுவர், அது இது பொது ஒண்ணும் பிரச்சனை சுவர், இல்லை. இது வீடு, இது வீடு, அப்ப நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதுதான் அவங்க கேட்டாங்க. சார் அவங்க காம்பவுண்ட் ஒண்ணு கேக்குறேன் சார். அந்த காம்பவுண்ட ஒட்டி அவங்க மெயின் வீடு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. அதை ஒட்டி அவங்க அப்படியே கட்டியிருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ரா கட்டட்டும் மேடம். அவங்க இது நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இது இந்த 2ஆம் நம்பர் வீட்டுக்காரங்களுக்கு வீடாவே இருக்கட்டும், இப்படி வீடு கட்டி இருக்கட்டும், நீங்க ஆமா. ஒரு இடம் கேப் விட்டு நீங்க வீடு கட்டுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். கேப் விட்டுட்டோம். ஆனா காம்பவுண்ட ஒட்டி வால் அவங்க அவங்க மேடம், ரூமோட அவங்க இருக்கட்டும் மேடம், உங்களுக்கு நான் வீட்டுக்கும் அந்த வாலுக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி சார். அதுதான் Okay, எனக்கு அவ்வளவுதான். கேட்கணும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து வாங்க, சுமந்தி மேடம். சுமந்தி, சார் அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற வீட்டுக்கெல்லாம் எப்படி சார்? அபார்ட்மெண்ட்டுக்கு நான் வகுப்புல தெளிவா சொல்லுவேன் மேடம், அபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி எல்லாம் வாஸ்து பார்க்கணும். வகுப்புல சொல்வீங்களா? ஆமா மேடம். ராமலட்சுமி வாங்க. சார் இப்ப ஆக்சுவலா 3 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, 3 டைரக்ஷன்லயும் வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஒரு டைரக்ஷன் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருந்தாங்கனாலும் இதே க்ளோஸ் பண்ணிட்டாலும் அந்த இடத்துல கண்டிப்பா வேலை ஒரு இது பண்ணாலும் வீட்டை சுத்தி வரைக்கும் கேப். கண்டிப்பா. அப்ப ஒரு இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யணும்னா வீட்டை சுத்தி வர அளவுக்கு ஸ்பேஸ். ஓகே ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். முதல்ல சொன்னோம், இது ஒரு இடத்துல மேல இருக்க திசை, இந்த திசை வடக்கு திசை, கீழே இருக்க இந்த திசை தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இது மேற்கு திசை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை வடகிழக்கு திசை. இதற்கு பேர் தான் ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த திசை தென் கிழக்கு திசை, இதை நம்ம அக்னி மூலைன்னு சொன்னோம். அதே போல இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென் மேற்கு திசை, இதை நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொன்னோம். அது சில ஊர்ல கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை வாயு மூலை, வடமேற்கு திசை, இதை வாயு மூலைன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகிறதுன்னு இப்பதான் பார்த்தோம். அடுத்து நவகிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்களுக்கும் இந்த வாஸ்து அப்படின்னு சொல்ற இடத்துல பங்கு இருக்கு. ஒரு இடத்துக்கு. சார் வாஸ்து எப்படி சார் ஜோதிடம் அப்படிங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு 50% வேலை செய்யும், வாஸ்து அப்படிங்கிறது 50%. அப்ப இரண்டும் எவ்வாறு ஒரு இடத்துல இணைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசையுடைய வடக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாருன்னா அவர் தான் குரு பகவான். அதே மாதிரி வடகிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாருன்னா புதன். கிழக்கு திசையோட நவகிரக அதிபதி சுக்கிரன். தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையுடைய நவகிரக அதிபதி சந்திரன்.
தெற்கு திசையோட நவகிரக அதிபதி செவ்வாய். தென்மேற்கு மூலையான நிறுதி மூலையோட நவகிரக அதிபதி ராகு பகவான். மேற்கு திசையோட நவகிரக அதிபதி சனி பகவான். வடமேற்கு மூலையான வாயு மூலையோட நவகிரக அதிபதி கேது பகவான். மத்திய ஸ்தானத்தோட நவகிரக அதிபதி சூரியன். அப்ப ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு நவ கிரகங்களுக்கு பங்கு அப்படிங்கிறது. சார் இந்தந்த இடத்திற்கு இது இவர்தான் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நானோ என் முன்னோர்களோ அல்லது ஒரு வாஸ்து ஆர்வலர்களோ கண்டுபிடிச்சது கிடையாது. இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பல புராண காலத்துல இருந்தே இந்த இடத்துக்கு அதிபதி பண்ணி நவகிரக கோயிலுக்கு போறீங்க. ஒரு ஒரு நவகிரக கோயில்களுக்கும் போனீங்கன்னா இப்ப நவகிரகங்கள் நம்ம எப்படி இப்ப அமைச்சிருக்கோமோ இதே போலதான் நவகிரகங்கள் அங்கங்க அமைந்திருக்கு. நவகிரகங்கள் 9 நவகிரகங்கள் இருக்கு. நவகிரக ஸ்தலம் எங்க போனாலும் சரி, சிவன் கோயில் எல்லாத்தையும் நவகிரக ஸ்தலம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நவகிரக தலத்துக்கு எங்க நீங்க போனாலும் வடக்கு திசையில குரு பகவானும், தெற்கு திசையில செவ்வாயும், கிழக்கு திசையில சுக்கிரனும், மேற்கு திசையில சனி பகவானும், தென்மேற்கில் ராகுவும், வடமேற்கில் கேதுவும், தென்கிழக்கில் சந்திரனும், வடகிழக்கில் புதன். இதே மாதிரிதான் மையஸ்தானத்துல சூரியன் இதே போலத்தான் இருப்பார். அதுல எந்த விதமான மாற்றம். இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் சார் இந்த இடத்துல நவகிரகம் என்ன வேலையை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற சப்ஜெக்டுக்கு நல்லா கொஞ்சம் புரிதலா உள்வாங்கிக்கீங்க. ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு இப்ப சொன்னோம். ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, வாஸ்து ரீதியாக நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு செய்வோம். தப்பு செய்யறோம், செஞ்சிட்டோம், அது செய்யல, ஏதோ ஒண்ணு செய்வோம்ல. எக்ஸாம்பிளுக்கு கிழக்கு திசையில நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல கிழக்கு திசையில வரக்கூடாது வந்துருச்சு. தப்புனா என்ன அர்த்தம்? ஒரு வாஸ்து ரீதியா என்ன தப்பு செய்வோம்? வரக்கூடாது அமைச்சிடுறது. எக்ஸாம்பிள் கிழக்கு திசையில ஒரு படிக்கட்டு வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன், வரலாம் வரக்கூடாதுங்கிறது அடுத்து. ஆனா படிக்கட்டு வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. வாஸ்து விதிப்படி கிழக்கு திசையில் படிக்கட்டு வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு புரிதலுக்காக நம்ம தப்பா படிக்கட்ட கிழக்கு திசையில அமைச்சோம். அப்ப அவங்க நேரத்துல நாங்க என்ன நடக்குது அப்படின்னா, கிழக்கு திசை பாதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு திசையில நம்ம தவறு செய்யிட்டா அந்த திசை பாதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்ப கிழக்கு திசையில நம்ம தவறு செய்யறோம். என்ன தவறு செய்யறோம்? வரக்கூடாது படிக்கட்டு அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல கிழக்கு திசை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த கிழக்கு திசையோட அதிபதி யாருன்னா சுக்கிரன், நவகிரக அதிபதி சுக்கிரன். அப்ப வாஸ்து ரீதியா அந்த இடத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு. அப்ப சுக்கிரன் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா, ஒருவேளை ஜாதகத்துல நம்மளுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனா ஜாதகத்திலையும் சுக்கிரன் கெட்டு வாஸ்து ரீதியாவது சுக்கிரனுடைய திசையில நம்ம தவறு செய்யும் பட்சத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ வர்றப்ப அந்த வீட்டில் வசிக்க முடியாத சூழ்நிலை, அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையில கூட கொண்டு போய் விட்டு. அப்போ ஒருவருடைய ஜாதக ரீதியா ஒரு கிரகம் பாதிக்கப்படும் பொழுது அதே கிரகத்தின் திசையில் வாஸ்து ரீதியாக நம்ம தவறு செஞ்சா அதுல நம்ம மிகப்பெரிய ஒரு பாதிப்பை செஞ்சோம். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே மாதிரி 2 நண்பர்கள் வீடு வாங்குறாங்க. ஒரே மாதிரி வீடு, 2 பேர் பக்கத்து வீடு, ஒரே மாதிரி வீடு வாங்குறாங்க. 2 பேருக்கு இதே மாதிரி கிழக்கு பக்கம் படிக்கட்டு, இந்த நண்பருக்கு கிழக்கு பக்கத்துல படிக்கட்டு, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் படிக்கட்டுன்னு சொல்ல வரேன். இது நீங்க உடனே கிழக்கு பக்கத்துல படிக்கட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த கான்ட்ரவர்சிக்கு பேர வேணாம், உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லுங்க. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி கிழக்கு பக்கம் படிக்கட்டு அப்படிங்கிறத வச்சு ஒரு வீடு அப்படிங்கிறது இருக்கு. படிக்கட்டு கிழக்கு பக்கம் வரக்கூடாது நம்மளோட புரிதலுக்காக. ஆனா ஒரு நண்பருக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்கினதுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா எப்பயும் போல நல்லா வளர்ச்சியா போயிட்டே இருக்காரு. இன்னொரு நண்பர் எப்ப வீடு வாங்கினாரோ அப்ப இருந்து சரியான டவுன், கடன் பிரச்சனை, நோய் நொடிகள் பிரச்சனை, வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை மாத்தி வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு வீட்டை ஒரு வாஸ்து நிபுணர் கூட்டிட்டு வந்து காட்டுறாரு, சார் இந்த படிக்கட்டு தப்பா இருக்கு சார், இந்த படிக்கட்டை இடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தவரை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு, அவரும் அதே சொல்றாரு, சார் அந்த படிக்கட்டை அடிச்சிருங்க, வீட்டுல எல்லாமே கரெக்டா இருக்கு, படிக்கட்டு தான் தப்பா இருக்கு.
அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, என் நண்பரே இதே மாதிரிதான் வீடு வச்சிருக்காரு, இதே மாதிரிதான் அவருக்கும் படிக்கட்டு இருக்கு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஏன் எனக்கு மட்டும் வருது? அந்த இடத்தில் தான் ஜோதிடம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இது மாதிரி இஷ்யூ நீங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப அவருக்கு அந்த கிழக்கு திசையோட அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கிற பட்சத்துல அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா நமக்கு சுக்கிரனும் கெட்டு சுக்கிரனுடைய திசையான கிழக்கு திசையிலும் வாஸ்து ரீதியாக தவறு செய்ய பட்சத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்றத்தும் இல்லை. அப்ப நம்ம எப்பயுமே, ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கிழக்கு திசையினால் அந்த சுக்கிரனினால் அவர் தவறு செய்யும் பட்சத்துல ஒரு மிகப்பெரிய அந்த வீட்டுல ஒரு வளர்ச்சி இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். வீழ்ச்சி இருக்கோ இல்லையோ, வீழ்ச்சி இருக்காது. வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அதே போல வளர்ச்சி இருக்காது. ஏன்னா அதை தப்பு பண்ணிட்டாரு. அப்ப சுக்கிரன் நல்லா ஒரு 100 ரூபாய் தர இடத்துல 60 ரூபாய் தான் தருவோம். 100 ரூபாய் தர வேண்டிய இடத்துல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி வீழ்ச்சி இருக்காது. எப்பயும் போல போய்கிட்டே இருக்கு. ஆனா இது தவறா நம்ம இங்கேயும் தப்பு பண்ணி, ஜோதிடத்திலும் தப்பு பண்ணி, வாஸ்து ரீதியாகவும் தவறு செஞ்சும் பட்சத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சோம். எப்பயுமே நம்ம எந்த ஒரு திசையிலும் ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது சரியா நம்ம செய்யும். எந்த இடத்துலயும் ஒரு தவறு அப்படிங்கிறத செஞ்சிட்டோம்னா அந்த தவறு ரீதியா அந்த கிரகம் நல்லா இருக்கப்ப அந்த பாதிப்பு வராது. அந்த கிரகம் கெட்டு போயிருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்திற்கும் ஒரு கிரகங்கள் அதிபதி அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு திசை புதன், கிழக்கு திசை சுக்கிரன், மேற்கு திசை சனி, வடக்கு திசை குரு பகவான், ஒரு திசைக்கும் ஒரு கிரகங்களும் நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஒரு இடத்தில் ஒரு வீட்டில் மையத்துடைய அதிபதி சூரியன் சொன்னோம். ஒரு வீட்டிற்கு மையஸ்தானம், இதற்கு பெரிதான் பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, இடம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இது ஒரு வீடு. இந்த வீட்டுல தென்மேற்கு மூலையில் இருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு அப்படின்னு ஒரு நூலை கட்டுறோம். தென்மேற்கு மூலையிலிருந்து வடமேற்கு மூலைக்கு வடகிழக்கு திசைக்கு ஒரு நூல் அப்படி கட்டுறோம். அதே போல வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மூலையிலிருந்து அக்னி மூலையான தென் கிழக்கு மூலைக்கு ஒரு நூல் இப்படி கட்டுறோம். இப்படி கிராஸா ஒரு நூலை கட்டுறோம். இது ரெண்டும் சந்திக்கிற இந்த புள்ளிக்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம்னு அர்த்தம். இந்த இடத்துடைய அதிபதி பிரம்மன். இந்த இடத்துடைய அதிபதி பிரம்மன். எப்படி வடக்கு திசையோட அதிபதி குபேரன், கிழக்கு திசையோட அதிபதி இந்திரன், தெற்கு திசையோட அதிபதி யமதர்மன், மேற்கு திசையோட அதிபதி வருணன். அப்ப 4 திசைக்கும் 4 தெய்வங்கள் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. வடக்கு திசை குபேரன், கிழக்கு திசை இந்திரன், தெற்கு திசை யமதர்மன், மேற்கு திசை வருணன். இது 4 திசைகளுக்குரிய தெய்வம். அதே மாதிரி ஒரு இடத்துடைய மைய புள்ளி, ஒரு வீட்டுடைய மைய சென்டர் பாயிண்டுடைய அதிபதி யாருன்னா பிரம்மன். அதனாலதான் அதோடைய ஸ்தானம் பிரம்மஸ்தானம் சொல்றோம். ஸ்தானம்னா இடம்னு அர்த்தம். பிரம்மனுடைய ஸ்தானம் பிரம்மஸ்தானம். அந்த இடத்துடைய அதிபதி சூரியன் முதலே சொல்லி. அப்ப ஒரு வாஸ்து ரீதியாக பிரம்மனுடைய இடத்தில் தவறு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. வாஸ்து ரீதியாக பிரம்மனுடைய இடத்தில் நம்ம ஒரு தவறு செய்யறோம், பிரம்மஸ்தானத்துல ஒரு தவறு செய்யறோம். அப்ப பிரம்மஸ்தானத்துல ஒரு தவறு அப்படிங்கிறது நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன் அப்படிங்கிறது, எந்த இடத்துல தவறு செஞ்சாலும் ஒரு பலன் இருக்கு. ஆனா அந்த பிரம்மஸ்தானத்துடைய தவறு வீரியமான தவறு, வீரியமான ஒரு பிரச்சனை ஏற்படும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது ஆத்ம கிரகம். ஆத்ம கிரகம்னா உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம். பிரம்மன் அப்படிங்கிறது ஒரு உயிரை படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மன். அப்ப சூரியனும் பிரம்மனுடைய வேலை ஒண்ணுதான். ஆத்ம கிரகம் சூரியன் அப்படிங்கிறது ஒரு உயிரை கொடுக்கக்கூடியது, பிரம்மனும் அப்படிங்கிறது ஒரு உயிரை படைக்கக்கூடிய கடவுள் தான். ரெண்டோட இடமும் அப்படிங்கிறது மையஸ்தானம். அப்ப அந்த இடத்தில் ஒரு தவறு அப்படிங்கிறது செய்யும் பட்சத்தில் அந்த வீட்டில் வசிக்கும் தலைமை பண்பில் உள்ள மூத்த நபர் யாரு? அப்பாவா இருந்தா அப்பா, அண்ணனா இருந்தா அண்ணன்,
யார் தலைமை பண்பு வகிக்கிற மூத்த நபருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது அதுல மாற்றமே கிடையாது, வேற எல்லாம் கிடையாது. கிழக்கு திசை ஒருத்தவங்களுக்கு கடன் பிரச்சனை வரும், தென்கிழக்கு மூலை தற்கொலைக்கு சமமான நெருப்புக்கு சமமான கண்டம் வரும் சொல்ல. ஒரு இடத்துல வடக்கு திசை பெரிய கடன் பிரச்சனை மாட்டிக்குவார். அப்ப ஒரு திசையிலும் ஒரு பிரச்சனைகள் ஒரு நபருக்கு வரும். ஆனா பிரம்மஸ்தானத்தில் தவறு செஞ்சா உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் வரும், வேற எதுவுமே கிடையாது. இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சு அல்லது வீடு கட்டி முடிச்சு அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ளே அந்த பாதிப்பு அப்படிங்கிறது 6 மாசத்துக்குள்ளே அந்த பாதிப்பு அப்படிங்கிறதுல கண்டிப்பா நம்ம சந்திச்சிடும். அப்ப எப்பயுமே ஒரு தொழில்முறை வாஸ்து நிபுணரா நம்ம பார்க்கக்கூடிய முதல் இடம் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம். பிரம்மஸ்தானம் சரியாக உள்ளதா அப்படிங்கிறத. பிரம்மஸ்தானம் சரியாக உள்ளதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்டா இந்த சந்திக்கிற இந்த புள்ளியில செவுரு அப்படிங்கிறது இப்படி வந்துடக்கூடாது, இப்படியோ அல்லது இப்படியோ வந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டா இந்த சந்திக்கிற இந்த புள்ளியில ஒரு பில்லர் வந்துடக்கூடாது, செவுரோ பில்லரோ எதுவும் வந்துடக்கூடாது. இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்ற இடம் எக்காரணத்துக்கு கொண்டு காலியாத்தான் இருக்கணும். காலியா இருக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு செவரு இப்படி கட்டிடணும் அல்லது செவரு இப்படி கட்டி இருக்கணும். இந்த இடங்கிறது ஃப்ரீயா இருக்கணும். பிரம்மஸ்தானத்தில் செவரோ பில்லரோ வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பிரம்மஸ்தானத்துல முடிஞ்சளவு இந்த பாத்ரூம் எல்லாம் வரக்கூடாது. செவரு பில்லரு பாத்ரூம் இதெல்லாம் வந்து பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு வரக்கூடாது. சரியா நம்ம பார்த்து ஒரு வேலை செய்யணும். மனிதனுடைய பிரம்மஸ்தானம் எது? மனிதனுடைய பிரம்மஸ்தானம் மனிதனுடைய தொப்புள் பகுதி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பிரம்மஸ்தானம். மனிதனுடைய தொப்புள் பகுதியிலிருந்து பாதத்தை அளந்து பார்த்தாலும் சரி, அதே தொப்புள் பகுதியிலிருந்து உச்சந்தலை அளந்தீங்கனாலும் சரி, தொப்புள் பகுதியிலிருந்து வலது புறத்தை அளந்தாலும் சரி, இடது புறத்தை அளந்தாலும் சரி, சமமாக இருக்கும். 1 இன்ச்சு கூட முன்னப்பின இருக்காது, சமமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடம் சரியான மையத்தில் இந்த தொப்புள் பகுதியில ஒரு பெரிய பாரத்தையோ அல்லது சின்னதா ஒரு ஊசியோ குத்துறீங்க, என்ன ஆகும்? சின்னதா ஒரு ஊசியை குத்துறீங்க, வேற இடத்துல எங்கடா வேணாலும் ஒரு ஊசியை குத்துங்க, எதுவுமே ஆகாது. இந்த தொப்புள் பகுதியில ஒரு சின்னதா ஒரு ஊசியை குத்துங்க, உயிரே போயிடும், அவ்வளவுதான். உயிர் பிறக்கிற இடமே மனிதனுக்கு தொப்புள்ள தானே. அப்ப அந்த இடம் அப்படிங்கிறது இந்த பிரம்மனுடைய இடமான பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது சரியாக எந்த இடத்திலும் நம்ம பாதிக்கப்படாம பார்த்துக்கணும். ஒரு வீடு கட்டுறோம்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிரம்மஸ்தானம் நம்ம பிளான்ல எந்த இடம்னு பிரம்மஸ்தானத்தை மார்க் பண்ணணும். இதனால் வரைக்கும் எந்த ஒரு வாஸ்து நிபுணரும் எந்த ஒரு கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் யாரும் பிரம்மஸ்தானத்தை மார்க் பண்ணி இந்த இடத்துல பாத்ரூம் வரும், இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரும், இந்த இடத்துல கிச்சன் வரும், இந்த இடத்துல சமையல் அறை வரும், இந்த இடத்துல படுக்கறை வரும், பெட்ரூம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க் பண்ணி தராங்க ஒழிஞ்சு இந்த இடம் பிரம்மஸ்தானம், இந்த இடத்துல செவுரு வரக்கூடாதுன்னு யாருமே மார்க் பண்ணி தரது. முதல்ல மார்க் பண்ண வேண்டிய இடம் பிரம்மஸ்தானம். அப்ப நம்ம வந்து வாஸ்து ரீதியா படிக்கிறோமோ படிக்கலையோ இதை சார்ந்த ஒரு அவேர்னஸ் எப்பவுமே இருக்கும். ஏன்னா இதோட பாதிப்பு அப்படிங்கிறது விளைவிக்க முடியாத பாதிப்பு. அப்ப நம்ம ரொம்பவே விழிப்புணர்வா இருக்கணும். ஓகே, இப்ப வரை நடந்த விஷயங்கள்ல யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசுவோம். சார் பிரம்மஸ்தானத்துல செவரு வரக்கூடாது நீங்க கரெக்ட். வேற என்ன சார் வரலாம்? வேற எல்லாமே வரலாம் சார். செவரு பிள்ளரை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது சார். செவரும் பிள்ளரும் வரக்கூடாது, மீது எல்லாமே வரலாம். இப்ப வீடு ஸ்கொயரா இல்லாம எல் ஷேப்பா இருந்ததுன்னா அதுக்கு எப்படி பிரம்மஸ்தானம் எடுக்கிறது? எல் ஷேப்பா எப்படி சார் வீடு எப்படி சார் எல் ஷேப்பா இருக்கும்? சார் அந்த வடகிழக்கு பகுதியில ரூம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சார் எப்படி வடகிழக்கு பகுதியில ரூம் இல்லாம எப்படி சார் ஓப்பனா சார் இருக்கும்? எப்படி ஒரு வீடுனா 4 பக்கம் கவரா தானே சார் இருக்கும்? எப்படி நீங்க சொல்றது எனக்கு புரியல. இல்ல, நான் இருக்கிறது இப்ப மாடி மேல இருக்கேன், வாடகை வீடு. அதுல பாத்தீங்கன்னா அவர் கட்டினதுல அந்த வடகிழக்குல ரூமே இல்லாம மத்த ஒரு ஸ்கொயர்ல அந்த டாப் ரைட்டை மட்டும் டாப் குவார்டரை மட்டும் தூக்கிடுங்களேன், அப்படி இருக்கு வீடு. அப்படி இருந்தா அது வீடே தப்பு சார். வடகிழக்கு மூலை வெட்டுப்பட்டிருந்தாலே வீடே தப்பு. அதான் சார். அப்ப அதுக்கு வீடே தப்பு சார். இல்ல சார், அது வீடே தப்புங்கிற, பிரம்மஸ்தானங்கிறது 2வது, வீடே தப்பு. அடுத்து வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ கட்டின வீட்டுக்கு வந்து உள்ள வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த நூல் பிடிச்சி எப்படி சார் பாக்குறீங்க? வேற ஒண்ணுமே இல்லை சார். நீங்க நூலை பிடிச்சி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இது வந்து இதுக்காக தான் சொன்னேன், வேற எதுவுமே பார்க்க தேவையில்லை.
வீடு அப்படிங்கிறது ஒரு 30 அடின்னு வச்சுக்கோங்க சார். மொத்த லென்த் 30 அடின்னு வச்சுக்கோங்க சார். ஓகே சார். ஓகேங்களா சார்? ஓகே 30 சார். அடியில பாதி 15 அடியா சார்? ஆமா சார். இந்த பக்கம் 40 அடின்னு வச்சுக்கோங்க சார். சென்டர் பாயிண்ட் ஓகே. 20 அடியா சார்? ஆமா இந்த சார். 30 அடியும் இந்த 20 அடியும் சந்திக்கிற இடம் தான் பிரம்மஸ்தானம் சார். அந்த இடத்துல எது சுவர் வரக்கூடாது. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வீட்டோட இந்த சைடோடைய சென்டர் பாயிண்ட் இந்த சைடோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு சந்திக்கிற இடத்துல செவுரு வரக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே சார். செவுரு இந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிள் செவுரு இப்படி வருதுன்னா கூட இந்த இடத்துல செவுரு இப்படி வருதுன்னா கூட 20 அடியில வராம ஒரு 16 அடியில இப்படி முடிஞ்சிட்டா பிரச்சனை கிடையாது. 16 அடியில இங்கிட்ட முடிஞ்சிட்டா கூட பிரச்சனை கிடையாது. சொல்றது பாத்தீங்களா இல்லைங்களா சார்? அதே மாதிரி ஓகே இந்த சார். சைடு 20 அடியில சென்டர்ல நீங்க வந்தா கூட வந்துட்டு நமக்கு 15 அடி அப்படிங்கிறது சென்டர். 15 அடியில வராம 11 அடியில இப்படி முடிஞ்சிட்டா கூட நமக்கு பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படாது. புரியுதுங்களா சார்? ரெண்டு இணைகிற இடத்துல தான் வரக்கூடாது. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீளத்துடைய மையத்திலையும் அகலத்துடைய மையமும் ரெண்டு இணைகிற இடத்துல செவரோ எது வரும் காலியா வரலாம். ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு தலைவாசல் கூட வரலாம். தலைவாசல் இடையில காலியா இருக்கிறது. அப்படி தலைவாசலுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுல அடிக்கட்ட வைக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஒரு தலைவாசல் சார். இப்ப எக்ஸாம்பிள் இதான் ரூமோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல பிரம்மஸ்தானம் வருதுன்னு வச்சுங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். வரலாமானா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல செவரும் கிடையாது, பில்லரும் கிடையாது. செவரு இதோட முடிஞ்சிருது, இங்கிட்ட செவரு இதோட முடிஞ்சிருது. அப்ப இது காலியாத்தான் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லதான். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அடிக்கட்டைன்னு ஒரு நிலையில அடிக்கட்டை இருக்குங்களா சார்? ஆமா சார். அந்த அடிக்கட்டைங்க வைக்கும். ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது வாங்க. இப்ப வரை நடந்த வகுப்புகள் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க பேசு. ஹலோ சார். சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆக்சுவலி கிளாஸஸ் எப்போ சார் ஸ்டார்ட் பண்றீங்க? அதான் சொல்றேன். அது நான் சொல்றேன் மேடம். கிளாஸ் முடியும். ஓகே சார். இப்போ நாங்கள் வாங்கின வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா தெற்கு பார்த்தது சிம்ம ராசிக்காக, அது கும்ப ராசிக்காக. இல்ல இல்ல, அது நம்ம அடுத்து பார்க்கத்தான் போறோம் மேடம். நம்ம கடந்த சப்ஜெக்ட் ரீதியா உள்ள சந்தேகங்களை பேசுறேன். அது நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க சார். இப்ப நம்ம எல்லாமே வீட்டுல அமைச்சோம், காம்பவுண்ட் வால் அமைச்சோம். பக்கத்துல வந்து இபி டவர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இல்ல அது நம்ம பார்க்கலாம். நம்ம காம்பவுண்ட் வால் அமைச்சா அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது மேடம். நம்ம அடுத்து பார்க்கலாம். ஒரு விஷயமும் நம்ம பார்ப்போம். நம்மளோட வகுப்புல இபி டவர் அப்படிங்கிறது எங்க இருக்கணும், ஒரு வீட்டுக்குள்ள வந்து செப்டிக் டேங்க் எங்க இருக்கணும், ஒரு விஷயம் பாத்ரூம் எங்க இருக்கணும், படிக்கட்டு எங்க இருக்கணும், ஒவ்வொன்றும் பார்க்கணும். வீட்டுல ஒரு போட்டோ சார் அது வந்து நம்மளுடைய வீட்டை வந்து பாதிக்குமா? நம்ம எல்லாமே கரெக்டா இல்ல பாதிக்காதுன்னு தான் சொல்றேன். கிளியரா இல்ல. இல்ல நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா இல்லைங்களா? உங்க சைடு ஏதோ நீங்க டிவி ஏதோ ஆன் பண்ணிட்டு பேசுறீங்க மேடம். அந்த டிவி எல்லாமே அங்க ஆஃப் பண்ணிடுங்க. நான் பேசுறது கேட்கும் சார். ஒரு கேள்வி. காம்பவுண்ட் எடுத்துட்டா அந்த இது நமக்கு பிரச்சனை வராது. ஆமா கண்டிப்பா. சொல்லுங்க மேடம். வசந்தி மேடம் பேசுங்க. சார் இப்போ வந்து மனை வந்து நீட்டு வாட்டத்துல இருக்கு. அதாவது தெற்கு பக்கம் குறுகியும் வடக்கு பக்கம் நீண்டும் போயிருக்கு. அது எப்படி நம்ம பிரம்மஸ்தானம் கண்டுபிடிக்கிறது? மேடம் எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன். இப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து இதை அழிச்சிருவோம். தெற்க 30 அடி, வடக்கு பக்கம் நீண்டு 60 அப்படின்னா அது மாதிரி எப்படி வேணா இருக்கட்டும் மேடம். இப்ப வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 60ன்னு கூட வச்சுக்கோங்க. இது ஒரு 30. நான் சொல்றது வீட்டுக்கு தான், இதுக்கு கிடையாது, பிளாட்டுக்கு கிடையாது. ஓகேங்களா? இந்த 60ல பாதி 30, 30ல பாதி 15. இந்த இடத்துல செவுரு வந்துட்டா அது பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுச்சு. சரி. அதுதான் இந்த இடத்துல செவுரு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சரி சார். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க. சார் எனக்கு சில பேர் இந்த சிம்ம ராசிக்கு தெற்கு திசை ஆகாதுன்றாங்க, கடகராசிக்கு மேற்கு திசை ஆகாதுன்றாங்க. அப்ப யார் எந்த ராசிக்கு சார் எந்த திசையில சார் வீடு வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது என்னன்னா, சார் ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கும் சார். யாருக்கு சார் அதை பார்க்கணும்? ஒரு வீட்டுல வந்து 4-5 பேர் இருக்கப்ப யாருடைய ராசிக்கு யாருடைய யோகத்திற்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது.
எப்பயுமே ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீடு அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீடு அப்படின்னா ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். வீடு அப்படின்னா ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். அதே போல ஒரு வீட்டில் உள்ள மனைவி அப்படிங்கிறது யாருன்னா மனைவின்னு, கணவர்னா செவ்வாய்னு அர்த்தம், மனைவி அப்படின்னா சுக்கிரன் அர்த்தம். அப்ப நம்ம ஒரு இடத்துல வீடு கட்டடம் அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னா மனைவியோட யோகத்துக்கு தான் கட்டணும். அந்த வீட்டுல தலைமை பண்புல உள்ள மனைவி. ஓகேங்களா? அம்மா இருந்தா அம்மா, அதே மாதிரி மனைவியா இருந்தா மனைவி. அப்ப மனைவியோட பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது அப்படிங்கிறது, மனைவி பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறோம் அப்படின்னா மனைவிக்கு மட்டும் அவங்களோட யோகத்துக்கு அவங்களோட ஜாதக அடிப்படையில எந்த திசை யோகமோ அந்த திசையை பார்த்து வாங்கிக்கலாம். அந்த திசையை பார்த்து வீடு அப்படிங்கிறது கட்டிக்கலாம். இடம் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி. ஒருவேளை மனைவி பேர்ல பத்திரம் பதிவு செய்ய முடியாது சார், கணவருடைய பேர்ல தான் பதிவு செய்யறதுக்கான யோகம், கணவருடைய பேர்ல தான் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா மனைவிக்கும் பார்க்கணும், கணவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மனைவி பேர்ல பத்திரம் பதிவு செஞ்சிட்டோம்னா மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. அதே கணவருடைய பேர்ல பத்திரம் பதிவு செய்யறோம்னா மனைவிக்கும் பார்க்கணும், கணவருக்கு, ரெண்டு பேத்துக்குமே பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப எப்படி ஒருவருடைய ஜாதக ரீதியா அவருக்கு எந்த திசை வாஸ்து ரீதியா யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும், அப்ப எந்த திசை பார்த்து வீடு கட்டலாம், எந்த திசையை பார்த்து பிளாட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அற்புதமா பார்க்க இருக்கோம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம் இந்த வகுப்பு. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ராசி கட்டம். இது ஒரு ராசி கட்டம். இதுல முதல் ராசி, இந்த ராசி அப்படிங்கிறது என்ன ராசினா இதற்கு பெயர் மேச ராசின்னு அர்த்தம். இது ரிஷப ராசி. ஏன்னா இத முதல் ராசின்னு அர்த்தம். முதல் ராசி மேச ராசி, இரண்டாவது ராசி ரிஷப ராசி, மூணாவது ராசி மிதுன ராசி, நான்காவது ராசிக்கு பேர் கடக ராசி, ஐந்தாவது ராசிக்கு பேர் சிம்ம ராசி, ஆறாவது ராசிக்கு பேர் கன்னி ராசி, ஏழாவது ராசி வந்து துலாம் ராசி, எட்டாவது ராசி விருச்சக ராசி, ஒன்பதாவது ராசி தனுசு ராசி, பத்தாவது ராசி மகர ராசி, 11வது ராசி கும்பராசி, 12வது ராசி மீன ராசி. இப்படி 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு ஜோதிடத்துல. இது எல்லா பேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியுடைய திசை அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, மேச ராசியோட திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. மேச ராசியோட திசை கிழக்கு. அதே ரிஷபராசியோட திசை அப்படிங்கிறது தெற்கு. மிதுன ராசியுடைய திசை மேற்கு. கடக ராசியுடைய திசை வடக்கு. சிம்ம ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. கன்னி ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. துலாம் ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. விருச்சிக ராசியுடைய திசை வடக்கு. தனுசு ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. மகர ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. கும்பராசியுடைய திசை மேற்கு. மீன ராசியுடைய திசை வந்து வடக்கு. அப்ப இப்படி மொத்தம் வந்து ஒரு ஒரு ராசிகளுக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம், மொத்தம் 9 கிரகங்கள் பார்த்தோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனின்னு சொல்லக்கூடிய 9 கிரகத்துக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் அதிபதி, அந்த இடத்துடைய ஓனர் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துடைய அதிபதி ஆக இருந்து செயல்படுறாங்க, சொந்த வீடாக இருந்து செயல்படுறாங்க. அப்ப இந்த சிம்ம ராசி யாருடைய வீடு அப்படின்னா, சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. கடக ராசி அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு. மிதுன ராசி அப்படிங்கிறது புதனுடைய வீடு. அதே மாதிரி கன்னி ராசியும் புதனுடைய வீடு.
துலாம் ராசிக்கும் ரிஷப ராசியும் யாருடைய வீடு அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு. விருச்சக ராசியும் மேச ராசியும் செவ்வாயுடைய வீடு. தனுசு ராசியும் மீன ராசியும் குரு பகவானின் வீடு. கும்பராசியும் மகர ராசியும் சனி பகவானின் வீடு. அதே போல இந்த 12 ராசிகளையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு தரம், இன்னொன்னு ஸ்திரம், இன்னொன்னு உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா. இந்த மேசராசின்னு சொல்லக்கூடிய ராசி சரராசி, ரிஷப ராசி ஸ்திர ராசி, மிதுன ராசி உபய ராசி, கடகராசின்னு சொல்லக்கூடிய ராசி சரராசி, சிம்ம ராசி ஸ்திர ராசி, கன்னி ராசி உபய ராசி, துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சரராசி, விருச்சக ராசி ஸ்திர ராசி, தனுசு ராசி உபய ராசி, மகர ராசி சரராசி, கும்பராசி ஸ்திர ராசி, மீன ராசி உபய ராசி. அப்படி சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 ராசிகளையும் நமக்கு பிரிக்கும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி, மகர ராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். பாதகம்னா கெடுதல் செய்யக்கூடிய இடம். 11ஆம் இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம். அப்ப அதே போல ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 9வது இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடமாக அமையும். அதே போல உபயராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி இந்த 4 ராசிகளுக்கும் 7ஆம் இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடமாக அமையும். எப்பயுமே புரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நம்ம பிரிச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ராசிக்குரிய ராசி என்ன, அதனுடைய திசை என்ன, அதனுடைய அதிபதியாது, அது சரமா ஸ்திரமா உபயமா அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கோம். வேற எதுவுமே செய்யல. இது டிஃபால்ட், இது மாறவே மாறாது. பிரிச்சுட்டோம். நம்ம பிரிக்கல, இருக்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுல நம்ம வாஸ்து ரீதியாக என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒருவருடைய லக்னம் என்ன லக்னமோ, லக்னம் தான் ஒருத்தவங்களுக்கு பலனை நிர்மாணிக்கும். அப்ப அவங்களுடைய லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். அப்ப சர லக்னம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 11ஆம் இடம் ஆகாது, ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் ஆகாது, உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் ஆகாது. இதுல மாற்றம் கிடையாது. அப்போ அந்த இடம் சர லக்னமா இருந்தா 11ஆம் இடம் பாதக ஸ்தானம்னு அர்த்தம். ஸ்திர லக்னமா இருந்தா 9ஆம் இடம் பாதக ஸ்தானம்னு அர்த்தம். உபய லக்னமா இருந்தா 7ஆம் இடம் பாதக ஸ்தானம். அப்ப ஒருவர் என்ன லக்னமோ அவருக்கு பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. ஒருவர் என்ன லக்னமோ அவருக்கு பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. முதல் பாயிண்ட், பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. அதே போல 2வது பாயிண்ட் என்னன்னா, அந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரு, பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரோ. 2வது பாயிண்ட், பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரோ அந்த அதிபதி எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசையும் ஆகாது. பாதக ஸ்தானத்துடைய அதிபதி எங்க நின்றுருக்காரோ அந்த திசையும் ஆகாது. அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு எந்த திசை ஆகாது அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, யார்கிட்ட ஜாதகம் இருக்கு யார்கிட்ட சார் ஜாதகம் இருக்கு? ஏன்டா இருக்கு சார்? சொல்லுவா பேசுங்க. யாருக்கு ஜாதகம் இருக்கு? என்கிட்ட இருக்கு சார். சொல்லுங்க மேடம்.
இல்ல சார், ஜாதகத்தை எப்படி சொல்லுங்க திசை வந்து சூஸ் பண்றது சார்? சார் நான் சொல்லட்டுமா? கட்டம் சொல்லட்டுமா? ஜாதக கட்டம். வசந்தி மேடம் பேசுறாங்க சார். சொல்லுங்க 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 சார். சொல்லவா சார்? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். லக்னம் வந்து மகர லக்னம். எப்படி சொல்லணும் சார்? லக்னம் மகர லக்னம் கிரகங்களை சொல்லுங்க மேடம், எங்க இருக்கு. அடுத்தது கும்பராசியில வந்து செவ்வாயும் ராகும் இருக்காங்க. செவ்வாய் ராகு. ஓகே. ரிஷபல மேஷத்துல வந்து சனியும் மாந்தியும் இருக்காங்க. மேஷத்துல சனி. ஓகே. அடுத்தது வந்து ரிஷபத்துல சந்திரன். ரிஷபத்துல சந்திரன். அடுத்தது சிம்மத்துல கேது. சிம்மத்துக்கு அடுத்து கன்னிக்கு அடுத்து துலாம். குரு. விருச்சிகத்துல சுக்கிரன். ஓகே. அடுத்தது தனுசுல சூரியனும் புதனும். புதன். ஓகே மேடம். இப்ப என்ன அப்படின்னா நம்ம 2 விஷயம் சொல்லியிருக்கோம். லக்னம் என்ன லக்னம்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த லக்னம் சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இதுல பாருங்க, லக்னம் மகர லக்னம் அப்படிங்கிறது சர லக்னமாக போட்டோம். சர லக்னம்னா 11ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்றோம். 11ஆம் பாதகஸ்தானம்னு எழுதியிருக்கோம். 11ஆம் ஸ்தானம். அப்ப இதுல பாருங்க, மகர லக்னம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சகம். விருச்சகத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அப்ப வடக்கு திசை ஆகாது. ஒண்ணு. 2வது, பாதகஸ்தானத்தோட அதிபதி யாரோ அந்த அதிபதி நின்ற திசை ஆகாது. பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சகம். விருச்சகத்தோட அதிபதி செவ்வாய். இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் கும்பத்துல இருக்காரு. கும்பத்துலதான் செவ்வாய் இருக்காரு இந்த ஜாதகத்துல. கும்பத்துடைய திசை மேற்கு. அப்ப மேற்கு திசையும் ஆகாது. புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? புரியுது சார். ஓகே. யாருக்காவது இது புரியாம இருக்குங்களா? செகண்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார். செகண்ட் பாயிண்ட் மட்டும் திருப்பி ஒரு சார். அதாவது இந்த ஜாதகத்தை பாருங்க, லக்னம் மகர லக்னம். மகர லக்னமா இருக்கப்ப மகர லக்னம் சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பாக்குறோம். அது வந்து சர லக்னம். எந்தெந்த லக்னம் இருக்கோ அதுக்கு 11ஆம் இடம் ஆகாது. அப்ப இது 11ஆம் இடம் மகர லக்னத்திற்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது எதுன்னு எண்ணி பார்த்தா விருச்சகம் தான் 11ஆம் இடம் வரும். அப்ப விருச்சகத்தோட திசை வடக்கு ஆகாது. அடுத்து இந்த ஸ்தானம் வந்து பாதகஸ்தானம்னு அர்த்தம். இவங்க ஜாதகத்துல இந்த ஸ்தானத்துக்கு பேர் பாதகஸ்தானம், கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானம். அப்ப இந்த பாதகஸ்தானத்துடைய அதிபதி இந்த இடத்துடைய ஓனர் யாருன்னு பார்க்கணும். செவ்வாய். இந்த செவ்வாய் இவங்களோட ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கு. அவங்களோட ஜாதகத்துல செவ்வாய் கும்பத்துல இருக்கு. கும்பத்துடைய திசை மேற்கு திசை ஆகாது. அவ்வளவுதான். 2 பாயிண்ட். பாதகஸ்தானத்துடைய திசை ஆகாது. அந்த பாதகஸ்தானத்தின் அதிபதி நின்ற திசை ஆகாது. அவ்வளவுதான். ஓகே. வேற யாராவது ஒரு ஜாதகத்தை கொடுங்க. வேற யாராவது ஒரு ஜாதகத்தை கொடுங்க. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். மகர லக்னம் சார். உங்களுக்கு மகர லக்னங்களா? வேற யாராவது லக்னம், வேற லக்னம் சொல்லுங்க. வேற லக்னம் சொல்லுங்க. கும்பத்துல. ஹலோ. வேற என்ன சொல்லுங்க சார்? நான் சொல்றேன் சார், சிம்ம லக்னம். ஹலோ, யாரு இப்ப பேசுறது யாருங்க? நான் மாலா பேசுறேன் சார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் சார். ஓகே. செகண்ட் வீட்ல மார்ஸ் அப்புறம் மர்க்யூரி இருக்கிறாங்க சார். செவ்வாயும் மார்ஸும் புதன். ஓகே. 4வது வீட்ல மூன் சார், சந்திரன். ஓகே. அப்புறம் 5வது கேது சார். 5வது கேது. ஓகே. 6வது சாட்டன் சார். சனி. 7வது மாந்தி. 7வது மாந்தி. ஓகே. அது குரு சார். குரு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் சார். ராகு. அடுத்து மீதி கிரகங்கள். சூரியன் எங்க இருக்கு மேடம்?
சூரியன் வந்து சிம்ம லக்னம் சார். சூரியன் இடத்துல இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இடத்துல. சுக்கிரன் மேடம், சுக்கிரன் மேடம். சுக்கிரன் அதே இடத்துல இருக்கிறார் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்ப இதுல பாருங்க, விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. லக்னம் சிம்ம லக்னம். அப்ப ஒரே ஒரு விஷயம், இது தர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னம்? இது பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னம், ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் ஆகாது. 9ஆம் இடம் ஆகாது. அப்ப ஸ்திர லக்னம் சொல்லக்கூடிய இந்த சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் எதுன்னு என்ன பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9ஆம் இடம் மேஷம். அப்ப மேஷத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. 1. 2, இந்த மேஷம் தான் 9ஆம் இடம் வருது. 9ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா செவ்வாய். அவரு இதுல எங்க இருக்காருன்னா 2ஆம் இடமான கன்னியில இருக்காரு. கன்னியோட திசை தெற்கு. அப்ப தெற்கு திசையும் ஆகாது. அவ்வளவுதான் மேடம். புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? தெற்கு சவுத் இல்லைங்களா சார்? ஆமா ஆமா. ஓகே, இது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? இதுல யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா இதுல? சொல்லுங்க சார். பிரகாஷ் சார் சொல்லுங்க சார், பேசுங்க. பிரகாஷ் சார் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க சார். ஓகே, வேற யாராவது வாங்க, ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா அதுல? பாதக ஸ்தானத்துடைய திசை கண்டுபிடிக்கல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா? ஓகே, இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சார், நம்ம இந்த திசையை வந்து கெடுதல் செய்தின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது ஆகாதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நமக்கு நல்ல திசை எது சார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நல்ல திசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பயுமே ஜாதக ரீதியா ஒரு பாவங்களுக்கும் ஒரு காரகத்துவங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப 4ஆம் இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீடு நிலம் அப்படின்னா 4ஆம் இடம் அர்த்தம். வீடு நிலம் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு நிலம்னு அர்த்தம். யாராருக்கெல்லாம் 4ஆம் இடம் நல்லா இருக்கும் அவங்க வீடு நிலம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 4ஆம் இடம் வீடு நிலத்துக்கான யோகமே கட்டட சார்ந்த விஷயங்களுக்கு 4ஆம் இடம். அப்ப ஒருவர் என்ன லக்னமோ அந்த லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை, யார் ஒருவர் என்ன லக்னமோ அவருக்கு லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அவருடைய லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அடுத்து லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை, 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை, ரெண்டே பாயிண்ட் தான். எப்படி பாதக ஸ்தானத்தோட திசை பாதகத்தை கொடுக்கும், பாதக ஸ்தானத்தோட அதிபதி நின்ற திசையும் பாதகத்தை கொடுக்கும்னு பார்த்தோமோ, அதே போலதான் 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு யோக திசை எதுன்னு பார்க்கலாம். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு யோக திசை எதுன்னு பார்க்கலாம். யார் கொடுக்குறீங்க? ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் தனுசு லக்னம் வந்து லக்னம் தனுசு லக்னம். சொல்லுங்க மேடம். தனுசு லக்னம். அடுத்து சொல்லுங்க. சரி, வேற யாராவது வாங்க. சார் ஜனார்த்தனன் சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க சார். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் சார் 4ஆம் இட அதிபதி, அது விருச்சக வீடு, அதுக்கான அதிபதி செவ்வாய். சார் இல்ல சார், நீங்க கிரகங்களை சொல்லுங்க சார், நம்ம இது பார்க்கலாம். ஓகே சார். தனுசுல சந்திரன் ராகு. சந்திரன் ராகு.
மகரத்துல சனி, மகரத்துல சனி, கும்பத்துல செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சுக்கிரன், மீனம்ல சூரியன் புதன், சூரியன் புதன், மிதுனம்ல கேது, மிதனத்துல கேது, சிம்மம்ல குரு. குரு. ஓகே, இதுல வேற எதுவுமே கிடையாது. 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். ரெண்டே விஷயம்தான். அப்ப இது சிம்ம லக்னமா இருந்தா 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சகம். 1, 2, 3, 4. 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது விருச்சகம். விருச்சகத்தோட திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப வடக்கு திசை ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னா, 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். சாரி, 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் கும்பத்துல இருக்கு. கும்பத்தோடைய திசை மேல். அப்ப வடக்கு மற்றும் மேற்கு திசைகள் இந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கிற திசைகள். ஓகேங்களா? இப்ப யோகத்தை பார்க்கிற விஷயத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சார் இப்ப இந்த சினாரியோல என்னோட பாதகாதிபதியும் அது வருவார். அது அடுத்து பார்க்கலாம். ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இந்த யோகத்தை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சார் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா, புரியலைங்களா சார்? இல்ல சார், எல்லாம் அமைதியா இருக்கீங்க. நோ டவுட். ஓகே, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அடுத்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இதே ஜாதகத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஜாதகம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஜாதகத்துக்கு பாதகம் செய்யக்கூடிய திசையில் வடக்கு மற்றும் மேற்கு அப்படின்னு சொல்லிட்டான். சாரி, யோகத்தை கொடுக்கறது வடக்கு மற்றும் மேற்குன்னு சொல்லிட்டான். அப்ப இதே ஜாதகத்துக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை எதுன்னு பார்க்கலாம். பாதகம் செய்யறப்ப இந்த லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்ப சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம். அப்ப மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. 1. அடுத்து பாத்தீங்கன்னா, பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரோ அந்த பாதகாதிபதி அவருக்கு பேர், அவர் எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாதக ஸ்தானமான மேசத்துடைய அதிபதி செவ்வாய் எங்க போய் நின்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் போய் கும்பத்துல நின்றுருக்காரு. கும்பத்துடைய திசை மேற்கு. அப்ப இதுல பாருங்க, வடக்கு மற்றும் மேற்கு யோக திசைகளாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு பாதக திசையாகவும் வருது. அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் யோகத்தையும் ஒரு திசை கொடுத்து பாதகத்தையும் ஒரு திசை கொடுத்தால் அந்த திசையை நம்ம பாதக திசையாகத்தான் எடுத்துக்கணும். யோக திசையை எடுத்துக்கூடாது. யோகத்தையும் ஒரு திசை கொடுத்து பாதகத்தையும் ஒரு திசை கொடுத்தா அந்த திசையை நம்ம பாதக திசையாகத்தான் எடுத்துக்கணும். அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி அவருக்கு யோகத்தை கொடுக்குற ஒரே ஒரு திசை வடக்கு திசை. கிழக்கு மற்றும் மேற்கு பாதகம் செய்யக்கூடிய திசை தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலையான திசையாக இருக்கிறது. அவர் எப்பயுமே ஒரு வீடு கட்டணும்னாலும் இடம் வாங்கணும்னாலும் ஒண்ணு வடக்கு திசையில வீடு கட்டணும், அல்லது வடக்கு திசையை பார்த்து இடத்த வாங்கணும். 1. அப்படி அமையாத பட்சத்துல தெற்கு திசை பார்த்து வீடு கட்டலாம், தெற்கு திசை பார்த்து இடம் வாங்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டோம் கிழக்கோ மேற்கு திசையில பெருப்படுது. ஃபர்ஸ்ட் யோக திசைக்கு போகணும். 2வது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசையில போகலாம். அது 2 அமையலைன்னா நம்ம இது பண்ணணும். இது 2 திசைக்கு தான் போகணும். ஒழுங்கு வடக்கு மற்றும் கிழக்கு மற்றும் மேற்குமான பாதக திசைக்கு எக்காரணத்துக்கு பெயரக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஜனார்த்தனன் சார் புரியுது சார், கிளியர். ஓகே, வேற யாராவது வாங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்களா? சார் இந்த யோக திசை கண்டுபிடிக்கிறதுல பாதக திசை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? எல்லாம் அமைதியா இருந்தா என்ன புரியுது எடுத்துக்கிறதுங்களா, புரியலைங்களா எடுத்துக்கிறதுங்களா? சார் கிளியரா புரியுது. ஓகே ஓகே, நன்றி. ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சார், இப்ப இதுல நீங்க சொன்னீங்க யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றோமோ அவங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இதுலயும் பண்றாங்க அப்படின்னா 2 பேரோட இதையும் பார்க்கணும். 2 பேருக்கு எது யோகம் 2 பேருக்கு காமனா எந்த திசை வருதோ அந்த திசையை தான் பண்ணணும். சரி, இன்கேஸ் 2 பேரோட இதுலயுமே ஆப்போசிட்ல இருந்தனா இவங்களுக்கு யோகமா இருந்து அவங்களுக்கு இதுவா அப்புறம் மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும்.
அதுதான் கேக்குறேன், ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்கா நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரெண்டு பேரும் காமனான திசை வரலைன்னா நம்ம யோசிக்கவே தேவையில்ல. மனைவி பேர்ல மட்டும்தான் பண்ணியாகணும். அந்த இடத்துல நம்ம தள்ளப்படுறோம். ஓகே, ஆப்ஷன் இல்ல. ஓகே, ஆப்ஷன் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது வாங்க. இதுல ஏதாவது யோக திசை பாதக திசை கண்டுபிடிக்கல, யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஓகே, யாருக்கு இல்லைன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வகுப்பு சார்ந்த டீடைல்ஸ் நம்ம சொல்லிடலாம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது டிசம்பர் 6ஆம் தேதி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. டிசம்பர் 6ஆம் தேதி 6/12/2024 வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னா, வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் மட்டும் நடக்கும். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் மட்டும் இரவு இதே போல 8 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெறும். வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாளும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் இதே போல ஜூம் ஆப்ல நடைபெறும். இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு நாள் கிளாஸுக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் கிளாஸுக்குரிய வீடியோ மறுநாள் காலையில வந்துடும். இது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். இந்த வீடியோ அப்படிங்கிறது லைஃப் லாங்கா இருக்கும். நீங்க மெயில் ஐடி அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா உங்க மெயில் ஐடியில லிங்க் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இந்த வீடியோ நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்க ப்ளே பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஒண்ணு. அடுத்து இந்த கிளாஸுக்கு உங்களுக்கு கலந்து கொள்ற அனைவருக்கும் வாஸ்து புத்தகம் அப்படிங்கிறது இலவசமா வகுப்பு ரீதியா நம்ம கொடுத்துருவோம். பிளஸ் எந்தெந்த கண்டென்ட்டை பிடிஎஃப் வழியில கொடுக்க முடியுமோ எல்லா கண்டென்ட்டும் கொடுக்க முடியாது. ஒரு சில கண்டென்ட், ஏதாவது ஒரு சில கண்டென்ட் எந்தெந்த கண்டென்ட் பிடிஎஃப் வழியில கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து பிடிஎஃப் ஆகவும் கொடுத்துருவோம். ஒண்ணு. இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 rupees. இதை நீங்க ஒரே தவணையாகவும் செலுத்தினாலும் செலுத்திக்கலாம், அல்லது 2-3 தவணையாகவும் வகுப்பு முடியறதுக்குள்ள செலுத்தினாலும் செலுத்திக்கலாம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது 6/12/2024 அன்று தொடங்குது. இது வந்து அடிப்படையில் இருந்து ஒரு தொழில் முறையா, ஒரு வாஸ்து அப்படிங்கிறது தொழில் முறையா செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வாஸ்து ரீதியாக இருக்கிறது. இந்த வாஸ்து அடிப்படை, உயர்நிலை, உச்சநிலை அப்படிங்கிற ஒரு வகுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. இதுல A to Z ஒரு வீட்டுக்கு பிளான் டிராயிங் எப்படி போடணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு ஒரு இடத்த பார்த்தவொடனே இந்த இடத்துல என்னென்ன வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வாஸ்து ஒரு முழுமையான ஒரு வாஸ்து வகுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வகுப்புல இணையறவங்க என்னுடைய எண் கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், அந்த நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாஸ்து வகுப்புல இணையறவங்க 99-52-66-35-04 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாஸ்து வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது நம்ம அசோகன் சார், வெண்மர அகாடமிக்கோட நிறுவன தலைவர் அசோகன் சாரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி நம்ம வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளலாம். வேற வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் சொல்லுங்க, பேசுவோம். வகுப்பு ரீதியா இப்ப நம்ம தொடங்க போற வகுப்புகள் ரீதியா ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் சொல்லுங்க, பேசுவோம். எவ்வளவு நாள் கிளாஸ் சார்? 15 வகுப்புகள் சார். மொத்தம் 15 வகுப்புகள். நீங்க இப்போ எடுத்த வரைக்குமே வந்து சப்ஜெக்ட் விட்டு அவுட் ஆஃப் டாபிக் போகாம ரொம்ப சுருக்கமாகவும் நீட்டாகவும் ஸ்பீடா எடுத்தா கூட சூப்பரா பண்ணுச்சு. எங்கேயுமே டவுட் இல்லை. உங்க ஃப்ளோ நல்லா இருந்துச்சு. நல்லா நன்றி சார். இது 15 days கண்டினியூஸா எடுத்துக்கிறீங்களா சார்? புரியல சார், புரியல மேடம். 15 days கண்டினியூஸா? இது மேடம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, வீக்லி 4 days. ஓகே சார், நல்லா இருக்கு சார். நான் மிடில் தான் ஜாயின் ஆனேன். வெரி ஹெல்ப்ஃபுல் சார், நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கான்டாக்டிங் யூ சார். நான் அந்த வகுப்புல நான் சேர்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. சார், ஒரு பேசிக்கான கொஸ்டின் சார். இப்ப நம்ம வந்து வாஸ்துன்னு பாக்குறப்ப ஒரு சிலவங்க வந்து சொந்த வீடு வச்சிருப்பாங்க, அதுல மேபி அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கோம். எங்க சொந்த வீட வாடகைக்கு விட்டுருக்கோம். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில சார் நம்ம வந்து வாஸ்துன்றது வந்து நம்ம சொந்த வீடு அங்க பிரச்சனையா இருந்து நம்ம பேரண்ட்ஸ் அங்க இருந்தாலும் நம்மள அஃபெக்ட் பண்ணுமா, இல்ல நம்ம கரண்டா இருக்க வீட்டோட வாஸ்து பார்க்கணுமா? ஓகே, அதாவது எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி,
ஒரு ஒரு சின்ன ஒரு விளக்கம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஆ ஒரு பைக் வச்சிருக்கீங்க மேடம். அந்த பைக் உங்களுடையது. ஓகேங்களா? அந்த ஆ பைக் உங்களுடையது. ஓகேங்களா? ஆ அந்த பைக்ல வந்து பிரேக் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. பைக்ல பிரேக் இல்ல. ஆ. உங்க நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு அந்த பைக். சரி நண்பர் வாங்கிட்டு போறாரு. இதை அவர் விட வாங்கி போறப்ப போற வழியில பிரேக் இல்லாதனால எதெல்லாம் ஒண்ணு இடிச்சு கீழே விழுந்துடுறாரு. ஆ. அந்த பாதிப்பு யாருக்கு மேடம்? ஏன்னா பாதிப்பு கீழே விழுந்த அடி வந்து அவருக்கு, பைக்ல இருக்க அடி பிரச்சனை வந்து வந்து அவருக்கு. எனக்கு. அதுதான் ஆ வேற எதுவும் கிடையாது. பாதிப்பு அதுல வசிக்கிறவங்களுக்கு பாதிப்பு. இப்ப நீங்க வாடகை வீட்டுல வசிக்கிறீங்களா? அந்த ஆ வீட்டுல வாஸ்து பிரச்சனைனா அந்த பாதிப்பு உங்களுக்கு. ஓகேங்களா? ஆ ஆ ஆ இப்போ உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது அது. வீட்டுக்காரங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, ஆ வீட்டுக்கு வர்றவங்க ஒழுங்கான ஆளா வரமாட்டாங்க. ஆ ஆ ஆ வாடகை ஆ. ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. சொல்றது ஓகே. புரியுதுங்களா இல்லையா? ஆ ஆ வாடகை ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ற ஆளா இருப்பாங்க. சண்டை கட்டுற ஆளா இருப்பாங்க. தவறான பழக்க ம் வழக்கங்கள் உள்ள ஆளா இருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா ம் இல்லையா? வீட்டுனால ம் வர்ற பிரச்சனைகளை. ம். அப்ப அந்த வீட்டுனால வர்ற பிரச்சனை உனக்கு, அந்த வீடு வாஸ்துனால வர்ற பிரச்சனை அப்படிங்கிறது அந்த வீட்டுல வசிக்கிறவங்க. சார் இது எனக்கு நல்லாவே புரியுது சார். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்னோட பையனுக்கு வந்து ராகு திசை நடக்குது சார். இப்ப ஓகே ராகு செக்ஷன் வந்து என்னோட வீட்ல அஃபெக்டடா இருக்கு. அந்த இடத்துல ஒரு பாத்ரூம் ஓகே வந்திருக்கு. நான் ரென்டட் ஹவுஸ்ல. ஓகே ஓகேவா? ஓகே சோ அவன் வந்து நல்லா ஓகே படிக்கிற பையனா இருந்தாலும், இப்ப நான் ஹாஸ்டல்ல போய் போட்டுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஓகே ஓகே. ஆனா வந்து எங்க புரியுது. சொந்த வீட்ல வந்து இந்த இந்த இடம் ப்ராப்பரா இருக்கு. ஓகே. இப்ப ஓகே எனக்கு என்ன டவுட்னா, என்னோட சொந்த வீடு கரெக்ட்டா இருக்கு. நான் இருக்கிற வீட்ல தான் இந்த பிரச்சனை. அப்ப நான் அப்படிலாம் வந்து இல்ல என் பையன போய் போடுறப்ப கரெக்ட்டா கேட்கறாங்க சார். இந்த இடத்துல உங்க வீட்ல பாத்ரூம் இருக்கா? அப்பனா உங்க ஆமா ஆமாங்க. பையனோட படிப்பு தடப்படும். அந்த இடத்துல வெயிட்டான கண்டிப்பா பொருள் வச்சிருக்கீங்களா? அத வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் ம் நான் வந்து ரொம்பவே கனெக்டட் ஆனேன் இந்த வாஸ்துக்கு. ஓ! இது இவ்ளோ ஓகே ஓகே இம்பாக்ட்ட குடுக்குமா அப்படின்னு. கண்டிப்பா அதனால தான் சார் கண்டிப்பா. கேட்கிறேன். ஹாஸ்டல்ல போய் சேர்த்தது ஓகே. வீட்ல இருந்தாலும் இருக்கும். ஹாஸ்டல்ல சேர்த்துலாம் பிரச்சனை வராது. ஓகே ம். ஓகே. அதுதான் தேங்க்யூ. சார். சோ இந்த மாதிரிலாம் ஓகே. நெறைய விஷயங்கள் கனெக்டடா இருக்கு. நம்ம எங்க எல்லாத்தையுமே நம்ம இருக்கிறோமோ சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. ஓகே. வேற யாராவது வாங்க. வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க please. ஓகே. நம்ம வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு செஞ்சுக்குவோம். இந்த வகுப்புல ஒரு தொழில் முறையா அனைத்து விஷயங்களும் வகுப்புல அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு விஷயங்களையும் ஒரு மாடிப்படி வீட்டுக்குள்ள வச்சா எங்க வைக்கலாம், வெளியில வச்சா எங்க வைக்கலாம், ஒரு வீட்டுல போட்டோ மாட்டுறதுல இருந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுல இருந்து அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு டாபிக்கா தெளிவா நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம். நம்ம அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். மீண்டும் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி தொழில்முறை வாஸ்து வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க் யூ சார். தேங்க்யூ.